ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினிஸ் சேனல். இந்த சேனல் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா P/E ரேஷியோனா என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. இதில் ஏர்னிங் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா ப்ராஃபிட். அந்த கம்பெனி பண்ணுற ப்ராஃபிட் தான் இந்த இடத்துல ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்றத சொல்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஹவு டு செலக்ட் ஸ்டாக் ஃப்ரம் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குறதுக்கு P/E ரேஷியோ எவ்வளோ முக்கியம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு P/E ரேஷியோனா என்ன, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி வாங்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இல்லாமல் ஏன் P/E ரேஷியோ செக் பண்ண சொல்கிறேன், இந்த P/E ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குமா, இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் வாங்க. P/E ரேஷியோட அப்ரிவேஷன் வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ஏர்னிங் மீன்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். P/E ரேஷியோ எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, பங்குச்சந்தையில் ஒரு நிறுவனத்தின் ஒரு பங்கின் சந்தை விலை, அதாவது இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட்டில் அந்த கம்பெனியோட ரேட் அப் அண்ட் டவுன் போய் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும்ல, அந்த ரேட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கோல்டோட ரேட் என்னன்னு கேட்டால் நம்ம இன்றைக்கி ஒரு விலை சொல்லுவோம்ல, இதுவே நேற்று என்ன ரேட்டுன்னு கேட்டால் நேற்று ஒரு விலை சொல்லுவோம்ல. ஸோ அந்த அப் அண்ட் டவுன் ரேட் இப்போ கரண்ட்டாக என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்றது சொல்கிறது. டிவைட் பை அந்த ஒரு பங்கு ஈட்டிய வருமானம், அந்த ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டிவைட் பண்ணால் கிடைக்கிறதா நமக்கு P/E ரேஷியோ. டிஸ்பிளேயில் P/E ரேஷியோ கேல்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸ்டாக் ப்ரைஸ் டிவைட் பை ஏர்னிங் பர் ஷேர். நான் ஐடிசி ஷேர் எடுத்திருக்கேன். ஐடிசி ஷேர் வந்து இன்றைக்கி ரேட் எவ்வளோ போயிட்டுருக்குன்னா 419 rupees 70 அது கூட 22.77 அவங்க பண்ணியிருக்க 3 month ப்ராஃபிட்டை நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 15.11 ரவுண்டட் வேல்யூவாக இல்லாமல் இருக்குது. நான் அதை ரவுண்டட் வேல்யூ ஆக்கி 15 ஆக்கிட்டேன். அஃபிஷியலான வெப்சைட்டில் போயிட்டு ஐடிசி ஷேரோட P ரேஷியோ எவ்வளோன்னு செக் பண்ணோம் அப்படின்னா 15.20 சம்திங் காமிக்குது. நமக்கு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ 15 ரவுண்டட் வேல்யூ ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம காமனாக P ரேஷியோ எல்லா ஸ்டாக்கும் செக் பண்ணுறப்போ P ரேஷியோ லெஸ் தென் இருந்தால் அது வந்து அண்டர் வேல்யூ, அந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம். இதுவே பிட்வீன் 15 to 25 இருந்தால் ஃபேர்லி வேல்யூ, ஓகே வாங்கிக்கலாம். அபவ் 25 இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கக்கூடாது, பிகாஸ் அது ஹைலி வேல்யூ அப்படின்னு போன வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐடிசி ஷேரோட PE வேல்யூ வந்து 15 வந்திருக்கு அப்படின்னா அது ஃபேர்லி வேல்யூ, ஓகே அளவுக்கு தான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எதை செக் பண்ணோம் அப்படின்னா செக்டார் வைஸில் செக் பண்ணோம். இப்போது HDFC, ICICI பேங்க் இதெல்லாம் எப்படி பேங்க் செக்டாரில் வருதோ அந்த மாதிரி ஐடிசி வந்து FMCG செக்டாரில் வரும். அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், வேகமாக விற்பனையாகக்கூடிய நுகர்வோர் பொருட்கள், இந்த செக்டார் கீழே தான் ஐடிசி வரும். இப்போ இந்த ஐடிசி செக்டாரை நம்ம செக் பண்ணும்போது பியர் கம்பெனிஸ், அதாவது காம்படிட்டிவ் கம்பெனிஸோட PE வேல்யூஸ் எல்லாம் ஹையாக இருக்குது டு கம்பேர் ஐடிசி. ஸோ ஐடிசி ஷேரை தாராளமாக லாங் டேர்முக்கு பை பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஒரு ஷேர் வாங்குறதுக்கு இத்தனை ப்ராசஸ் செக் பண்ணி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கே அந்த கம்பெனி ஸ்டாக்கை வாங்கி இன்றைக்கே வித்துற போகிறோம் அப்படின்னா இவ்வளோ செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுவே அந்த கம்பெனியை நான் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம இதெல்லாம் செக் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு நான் வாங்குறதுக்கு முன்னாடி அது 22 கேரட்டா 24 கரெக்டா அப்படின்னு செக் பண்ணி வாங்குறோம்ல, சேம் ப்ராசஸ் அந்த மாதிரி தான் இதுவும். நெக்ஸ்ட்டு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து கீப் ஆன் சேஞ்சிங் எவ்ரி 3 month ஒன்ஸ் அப்படின்னா 3 month ஒன்ஸ் PE ரேஷியோவும் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும், அதை நம்ம செக் பண்ணிக்கணும். வந்து EPSோட வேல்யூ வந்து லோவாக இருக்குது, ஐ மீன் ஏர்னிங் பெர் ஷேர். அவங்க பண்ணுற ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் போய் பார்த்தா அவங்களோட கம்பெனி ஸ்டாக்கோட ரேட் எங்கேயோ இருக்கும், ரொம்ப ஹையாக இருக்கும். நாம் அதை வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கணும், கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஃபைனலாக P/E ரேஷியோ எதை இன்டிமேட் பண்ணுதுன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மார்க்கெட் ரேட் அண்ட் ஏர்னிங் பெர் ஷேர். அதாவது நம்ம காசு கொடுத்து ஒரு கம்பெனி வாங்குறதுக்கு அது ப்ராஃபிட் பண்ணுதா இல்லையா, அது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது தான் P/E ரேஷியோ. வீடியோவில் P/E ரேஷியோனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் இன் ஷேர் மார்க்கெட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.